வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இன்று காலை ஆராதனை நிகழ்ச்சியிலே சந்திப்பது அதேபோன்று பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எமது நல் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் 2018 8ஆம் மாதம் 29ஆம் புதன்கிழமையிலே நாங்கள் சந்திக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, புண்ணியவர்களே, இன்று நாங்கள் எமது இயற்கை பற்றி அடிக்கடி நாங்கள் அக்கறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உதாரணமாக தற்பொழுது எமது இயற்கை மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்ட கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக வன பிரதேசங்கள், அதே போன்று தமது சுற்றுச்சூழல், அதே போன்று மற்ற பொதுவான இடங்கள் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்ட கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் இப்பொழுது கண்ணிலே காணக்கூடியதாக இருக்கும். அது காரணம், நாங்கள் மனிதர்களாக வாழ்கின்ற பொழுது இது எல்லோருக்கும் நாங்கள் கருணை காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உதாரணமாக இயற்கை நாங்கள் மிக பேணி பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக வாழ வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற சில கிடைக்க வேண்டிய பல சந்தர்ப்பம், அந்த அடிப்படை எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில அடிப்படை வசதிகள் கிடையாமல் போய்விடும். உதாரணமாக நீர், அதே போன்று சுவாசத்துக்காக சுவாசம், அதே போன்று காற்று, அதே போன்று எமது ஒரு அழகான சூழ்நிலை எங்களுக்கு கிடையாமல் போய்விடும். நாங்கள் இது மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்ட கூடியவர்களாக வாழ்ந்தால் நிச்சயமாக அது எங்களுக்கு கிடையாமல் போய்விடும். உதாரணத்தை நாங்கள் அடிக்கடி கூறியது, நாங்கள் எல்லோரும் ஒரு சகோதர போல வாழ வேண்டும். அதே போன்று இயற்கையும் அடிக்கடி நாங்கள் காப்பாற்றக்கூடியவர்களாக வாழ வேண்டும். அது இல்லாவிட்டால் காரணமாகத்தான் தற்பொழுது எமது நாட்டிலே அதிகமாக மழை மிகவும் குறைவாக காணப்படக்கூடியதாக இருக்கும். அதுக்கு காரணம், நாங்கள் வன பிரதேசங்கள் அழைத்து போய் கொண்டிருக்கின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அது சில அளவுக்கு எங்களுக்கு தேவைப்பட்ட சில விடயங்கள், தேவைப்பட்ட சில செயற்பாடுகள் செய்கின்ற நேரத்திலே அதுக்கு பயன்படுத்தக்கூடிய இயற்கை நாங்கள் மிக மோசமான நிலைமையிலே அது பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அது மிகவும் அது ஆபத்தான நிலைமைக்கு தள்ளப்பட்ட என்று நாங்கள் கூற விரும்புகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புண்ணியவர்களே, நாங்கள் எமது இயற்கை மிகவும் பேணி பாதுகாத்த கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் மிக மோசமான இயற்கை அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளிலே நீங்கள் அதிகமாக அது பற்றி சிந்தித்து நீங்கள் சந்தோஷமாக இயற்கை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சிந்தித்து, இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான நல்ல நாளாக அமைய வேண்டும் என தெரிவித்து உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் வாகர்த்தா இவ சம்பர்த்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான விளம்பி வருஷம் ஆவணி மாதம் 13ஆம் நாள் 29/8/2018 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க, இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய, பெற்றோர்கள், தாத்தா பாட்டி போன்ற வயதிலே மூத்தவர்கள், அத்தை மாமா போன்ற வயதிலே மூத்தவர்கள், இவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது வாழ்வில் நமக்கு சிறப்புகள் எல்லாம் கிடைக்கும். இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. பொதுவாக சொல்வார்கள், பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் இந்த புதன்கிழமை. இவ்வாறான இந்த சிறப்பான நாட்களிலே நாமும் சிறப்பான நிகழ்வுகளிலே கலந்து கொள்வது, இவையெல்லாம் நமக்கு ஒரு சிறப்பை தரக்கூடியதாக ஆலய வழிபாடுகளை செய்து கொள்வது, இந்த ஆவணி மாதத்திலே
இந்த பல்வேறு சிறப்புகள் கூடியதாக ஆவணியிலே ஆவணி ஓணம், ஆவணி மாதத்திலே முறை இந்த வரலட்சுமி விரத பூஜை, ஆவணி மாதத்திலே சதுர்த்தி, ஆவணி சதுர்த்தி என்கின்றதாகிய விநாயகர் சதுர்த்தி, இவ்வாறு இந்த சிறப்புகள் கூடியதாகியதிலே இந்த ஆவணி சதுர்த்தியை முன்னிட்டு பல ஆலயங்களிலே உற்சவங்கள் ஆரம்பமாக இருக்கின்றன. இதில் ஒரு 4ஆம் திகதி கல்முனை நட்பெட்டி முனை ஸ்ரீ கணேச தேவஸ்தானத்திலே இந்த உற்சவம் ஆரம்பமாக இருக்கின்றது. அதேபோல் பல்வேறு ஆலயங்களிலும் உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற விநாயகர் ஆலயங்களிலே இந்த ஆவணி சதுர்த்தியை முன்னிட்டு இந்த உற்சவங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. நாம் அங்கே சென்று இந்த வழிபாடு செய்கின்ற பொழுது நமக்கு எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் தரக்கூடியதாக இந்த காலம். பொதுவாக இந்த ஆவணி மாதத்திலே திருமணங்கள், இல்லங்கள் தோறும் திருமண பேச்சுகள், திருமண நிச்சயதார்த்தங்கள், திருமண வைபவங்கள் இவற்றையெல்லாம் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல் புதுமனை புகுவிழா, வீடு குடிபூரல் என்கின்றதாகிய நிகழ்வுகள் இவையெல்லாம் செய்யப்படுகின்ற பொழுது நாங்கள் இந்த நாள் நட்சத்திரம் என்று பார்க்கப்படுகின்ற பொழுது அந்த திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் மணமகனுக்கும் மணமகளுக்கும் அந்த நாள் பொருத்தமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நாம் முகூர்த்தம் எடுக்கின்ற நாள் அந்த மாப்பிள்ளைக்கும் அந்த பொண்ணுக்கும் அவருடைய நட்சத்திரத்திற்கு இந்த நாள் பொருத்தமா என்று பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்த்துத்தான் நாள் எடுக்க வேண்டும். ஆனால் நம்ம பல இடம் நாங்கள் பார்க்கறதில்லை. நாங்கள் எதை பார்க்கிறோம்? விடுமுறை நாட்கள், சனிக்கிழமை எப்போ வருது, ஞாயிற்றுக்கிழமையில் கல்யாணம் வச்சா உறவுகள் வரும், சனிக்கிழமையில் வச்சா வெளியூர்லேருந்து வருவார்கள், ஞாயிற்றுக்கிழமை லீவு நின்று போகக்கூடியதாக இருக்கும் என்கின்ற அவ்வாறான சிந்தனையிலே நாங்கள் இருக்கிறோமே தவிர இந்த திருமணத்துக்கு எடுத்த நாள் அந்த பெண்ணுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் பொருத்தமான நாளா என்று பார்ப்பவர்கள் 100லே ஒரு 2-3 வீதமாகத்தான் நிச்சயமாக இருக்க முடியும். என்றால் இப்பொழுது இந்த எந்திரமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேரங்கள், வேலைப்பளுகள் என்பதனாலே இந்த லீவு நாட்களை என்று நாங்கள் பார்த்து கொள்வோம். சனிக்கிழமையில் கல்யாணம் வச்சா ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, வந்துட்டு போகலாம் என்கின்ற எண்ணங்கள், அவற்றையெல்லாம் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது எங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இந்த சனிக்கிழமைகளிலே ஒரு நாளும் திருமணத்துக்கு நாள் எடுக்கக்கூடாது. இந்த திருமணத்துக்குரிய நாளாக இந்த புதன்கிழமை ஒரு சிறப்பு கொண்டது. புதன்கிழமையிலே கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம், திங்கட்கிழமையிலே செய்து கொள்ளலாம், வியாழக்கிழமையிலே வைத்துக்கொள்ளலாம், வெள்ளிக்கிழமையிலே கூட வைத்துக்கொள்ளலாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமையாவது அந்த நட்சத்திரத்தை பார்த்து. சனிக்கிழமையிலே எந்த காரணம் கொண்டும் எந்த சுபகாரியத்தையும் யாரும் செய்யக்கூடாது. அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது சிலருடைய மனதில் ஒரு எண்ணம் வரும், இந்த சனிக்கிழமையிலே கல்யாண முகூர்த்தத்தை ஒரு சோதரர் தானே எடுத்து தந்தார், அல்லது ஒரு கோவிலில் இருக்கிற குருக்கள் தானே எடுத்து தந்தார் என்றால், நாங்கள் கேட்பது எங்களுக்கு லீவு நாளாக பாருங்கள், சனிக்கிழமையாக பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமையாக பாருங்கள், போயாவில் பாருங்கள், பௌர்ணமியில் பாருங்கள் என்று கேட்கிற பொழுது அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் உங்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்து கொடுப்பார்கள். ஆனால் இருவருடைய நட்சத்திரத்திற்கு வந்த நாள் பொருந்துகின்ற நாள்தான் சுபகாரியங்களுக்கு உரியதாக, சிறந்ததாக, வாழ்வில் உயர்வை தரக்கூடிய அமையக்கூடியது. இவை நல்ல நாளிலே நாம் நல்ல காரியங்களை செய்து இறைவருடையும் பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லதி கஃபா வஸ்ஸலாத்து அலல் முஸ்தஃபா. வசந்தம் தொலைக்காட்சியின் ஆராதனை நிகழ்ச்சியின் நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாள் மற்றொரு புதன்கிழமையை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹு தாலா இந்நாளை அடைவதற்குரிய சந்தர்ப்பங்களை தந்த அதே அளவில், அதே முறையில் எமது இந்த நாளை சிறப்பான முறையில் அமைத்து கொள்வதற்கான வாய்ப்புகளையும் பாக்கியங்களையும் அருள வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். மனித வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வை அல் குர்ஆன் முன்வைத்திருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதனை நாங்கள் வாழ்க்கையிலே சரியான முறையில் நடைமுறைப்படுத்துகின்றோமா என்று பார்த்தால் சில போது பலவீனமாகவே இருக்கின்றோம்.
ஏனென்றால் அந்த குர்ஆனோடு அப்படி ஒரு ஆழமான பிணைப்பும் அழகான உறவும் காணப்படுகின்ற பட்சத்தில் மாத்திரம்தான் நாங்கள் செய்கின்ற தவறுகள் பிழைகள் எல்லாவற்றிற்கும் அந்த குர்ஆனிலே தீர்வு இருக்கின்றது என்ற உணர்வோடு அதனை நாங்கள் மதித்து பின்பற்றுவதற்குரிய ஒரு விடயமாக பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உதாரணத்திற்கு அல் குர்ஆனில் இருக்கின்ற மிகப்பெரிய அத்தியாயத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தம் என கருதுகின்றேன். பல மனிதர்களது வாழ்வில், குறிப்பாக பணக்காரர்களது வாழ்வில் பெரும் சவாலையும் சங்கடத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு விடயம்தான் கடன். பலரிடம் உரிமையோடு கடனை பெற்றுக்கொள்வோம், ஆனால் கடனை திருப்பி ஒப்படைப்பதிலே நாங்கள் பொடுபோக்காக இருக்கின்றோம். இப்படி ஒரு கலாச்சாரம் எல்லா சமூகத்திலும் எல்லா வயதினருக்கு மத்தியிலும் காணப்படுவதை நானும் நீங்களும் அறிந்து வைத்திருக்கின்றோம். கடன் ஒரு மனிதனது வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போவதிலிருந்து தடுக்கின்ற ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயம் என்று கூறினாலும் கூட அது பொய்யாக இருக்க மாட்டாது. ஏனென்றால் கடனை பெற்றுக்கொள்கின்றவர் கொடுப்பதிலும் அதே தீவிரத்தையும் அதே அழகான முறையையும் பக்குவத்தையும் கடைப்பிடிப்பாராக இருந்தால் நிச்சயம் அது அவருக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரும். ஆனால் சிறிதேனும் தாமதித்தால், சிறிதேனும் பொடுப்போக்காக நடந்தால் அது மிக மோசமான விளைவுகளையும் எண்ணங்களையும் ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. அல் குர்ஆனில் மிகப்பெரிய அத்தியாயம் சூரத்துல் பக்ராவின் 282வது வசனமாக அமைந்திருக்கின்றது. அந்த வசனம் ஆயத்து தெயின் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகின்றது. அதாவது கடனுக்குரிய வசனமாக, கடன் பற்றிய வசனமாக அந்த வசனம் அமைந்திருக்கின்றது. யார் யாருக்கு கடன் கொடுக்கலாம், எப்படி கொடுக்க வேண்டும், கொடுத்தால் எப்படி சாட்சிகளை வைத்து கொள்ள வேண்டும், எழுத்து மூலமான சாட்சியின் முக்கியத்துவம் என்ன, பின்னர் கடனை கொடுப்பதிலே எப்படி நாங்கள் சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விலாவாரியாக பேசுகின்ற ஒரு மிகப்பெரிய அத்தியாயமாக அல் குர்ஆனில் இருக்கின்ற மிகப்பெரிய வசனமாக அல் குர்ஆனிலே அமைந்திருக்கின்ற ஒரு வசனம்தான் இந்த ஆயத்து தெயின், கடன் பற்றிய வசனம். அல் குர்ஆனின் சூரா பக்ராவின் 2வது அத்தியாயத்தின் 282வது வசனமாக அந்த வசனம் அமைந்திருக்கின்றது. எனவே நாங்கள் அந்த வசனத்தை சற்று ஆழமாக வாசித்து அதன் பொருளை புரிந்து அந்த பொருளின் வருகின்ற யதார்த்தங்களை கடன் வாழ்வில் தொடர்புபடுகின்ற ஒவ்வொரு மனிதனும் அமைத்து கொள்ள முடியுமாக இருந்தால் நிச்சயமாக எமது கடன்கள் அழகான முறையில் மீள் ஒப்படைக்கப்படும். அதேவேளை நாம் கடன் பெற்றவர்களாக இருந்தால் நாம் ஒப்படைக்கின்ற விடயத்திலும் நல்ல கரிசனையையும் பண்பாட்டையும் பின்பற்றுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அல்லாஹு தாலா அந்த வசனத்தை கற்று வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி நல்ல பல மாற்றங்கள் ஏற்படுத்துகின்ற மனிதர்களாக என்னையும் உங்களை மாற்றி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி. எனக்கு அருமையானவர்களே, ஒரு பாதையிலே ஒரு பெரிய பாறை தடையாக, அந்த பாதையை கடக்கின்றவர்களுக்கு தடையாக அந்த பாறை பாதையிலே நடுவிலே போடப்பட்டிருந்ததை எல்லோரும் அவதானித்தார்கள். அப்போது அந்த நாட்டினுடைய அரசன் அதை கண்டு ஓரமாக இருந்து நடந்து போகின்றவர்களுடைய அந்த நடத்தையை அவதானித்து கொண்டு ஓரமாக இருந்தான். சிலர் இந்த பாறையை பார்த்து அதை போட்டவர்களை திட்டினார்கள், சிலர் அரசனை திட்டினார்கள், இந்த அரசன் இவ்வாறா பாதைகளை வைத்திருக்க வேண்டும் என்று. சிலர் ஒன்றுமே சொல்லாமல் அந்த பாறையை கடந்து தங்கள் வழியே போனார்கள். யாருமே அந்த பாறையை ஒதுக்கிவிட வேண்டும், பாதையிலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று சொல்லி நினைக்கவில்லை. மாறாக நிறைய பேர் புலம்பிக் கொண்டு போனார்கள், நிறைய பேர் ஏசிக்கொண்டு போனார்கள், நிறைய பேர் திட்டிக் கொண்டு போனார்கள், நிறைய பேர் தங்களை தாங்களே சபித்து கொண்டு போனார்கள், ஏன் நான் இந்த நாட்டில் வந்து பிறக்க வேண்டும் என்று சொல்லி. அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரே ஒரு மனிதன் தான் கொண்டு வந்த அந்த பைகளை எல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு தனியாக இந்த பாறையை நம்பி அந்த பாதைக்கு அங்காலே நகர்த்துவதற்கு முயற்சி செய்து அதில் அவன் திருப்தி அடைந்தான், மெதுவாக நகர்த்தி விட்டான். அப்படி நகர்த்துகின்ற பொழுதுதான் அந்த பாறை கீழே பெரிய ஒரு பை இருந்தது. அதை திறந்து பார்த்த பொழுது எனக்கு அருமையானவர்களே, நிறைய தங்கம், நிறைய பணம், நிறைய வைடூரியங்கள் எல்லாம் அதில் போட்டு மறைக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு எழுதியிருந்தது, இதை அகற்றுகின்றவர்களுக்கு அரசனுடைய சன்மானம் என்று எழுதப்பட்டிருந்தது. எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரம் பல தடைகள் வரலாம்,
எங்களுடைய முன்னேற்ற பாதையிலே பல தடைகள் வரலாம். நாங்கள் எப்படிப்பட்ட மனநிலையோடு அந்த தடைகளை பார்க்கின்றோம்? பிறரை திட்டுகின்றோமா தடையை போற்றவர்களை? அல்லது எங்களை நாங்கள் சபித்துக் கொள்கின்றோமா? அல்லது தடைகளை எல்லாம் நினைத்து அந்த பாதையை விட்டு மீண்டுமாக வேறு பாதைகளில் செல்கின்றோமா? அல்லது போக வேண்டிய அந்த 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 இடத்தை அடைந்தவுடன் அந்த போக வேண்டிய இடத்திற்கு போகாமல் நாங்கள் அப்படியே முடங்கி விடுகின்றோமா? அல்லது வேறு கஷ்டமான வழிகளை தேடி கடந்து செல்கின்றோமா? எங்களுக்கு வருகின்ற தடைகள் எங்களை உயர்த்துகின்ற விடயங்களாக இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆகவே தடைகளை கண்டு நாங்கள் திட்டவோ பயந்து போகவோ வேறு வழிகளை தாண்டக்கூடாது. மாறாக தடைகளை நாங்கள் அகற்றிவிட்டு போகின்ற பொழுது அந்த தடைகள் எங்களுக்கு பெரிய ஒரு சன்மானத்தை கொண்டு வரும். அந்த தடைகள் எங்களை வாழச் செய்யும். அந்த தடைகள் எங்களை இன்னும் ஒரு படி உயர்த்துவதற்கான வழிகளாக கூட இருக்கலாம். ஆகவே தடைகளை பார்த்தவுடன் பதட்டமடையக்கூடாது. தடைகளை பார்த்தவுடன் ஐயோ ஏன் எனக்கு மட்டும் என்ற அந்த எண்ணம் வரக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் தொடர்ந்து போகின்ற பொழுது தடைகள் எல்லாம் அகற்றப்படும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரும் கூட எங்களிடத்திலே சொல்வது என்னவென்றால், தடைகளை கண்டு நீ பயந்து விடாதே. விசேட விதமாக யாக்கோபு புத்தகத்திலே 1வது அதிகாரம் 2வது வசனம் முதல் கொண்டு நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது என்னவென்றால், சோதனைகளை கண்டு நீங்கள் மனம் தளராதீர்கள், முன்னோக்கி நகர்ந்து செல்லுங்கள் என்று தான். ஆகவே பிரியமானவர்கள், இன்றைய நாள் இதற்காக முடிவெடுப்போம். நாங்கள் எந்த சோதனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அது என் வாழ்க்கைக்கு நன்மைக்காக என்று சொல்லி நாங்கள் தனியாக இருந்தாலும் அதை அகற்றிவிட்டு முன்னோக்கி நகர்ந்து செல்வோம். ஆண்டவர் உங்களை நிறைவாக இன்றைய நாளில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.